சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் மிக முக்கியமாக சனியை விட்டு விலகக்கூடிய அமைப்பு சூரியன், ராசிநாதன் சூரியன் சனியை விட்டு விலகக்கூடியது. இதுக்கு மேற்பட்டு விலகக்கூடிய சூரியன் அடுத்த உச்ச அமைப்பில் தான் வந்து நிற்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா, இந்த வாரத்தில் உங்களை மையப்படுத்தி உங்களை சுற்று வட்டார அமைப்புகளில், இன்னும் சொல்லப்போனாக்கா உங்களுடைய ஆளுமைக்கு மத்தியில், உங்களுடைய பொறுப்புகளுக்கு மத்தியில், உங்களுடைய கடமைகளுக்கு மத்தியில் நிலவி வந்த குழப்பம், உங்களோட சர்க்கிளில் நீங்கள் உள்ள இருந்து உங்களோட சர்க்கிளில் நிலவி வந்த குழப்பம் இந்த வாரத்தில் டப்புன்னு கிளியர் ஆகிடும். சில விஷயங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இதுக்கு மேற்பட்டு செயல்படலாம். அதுவா இதுவா அப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வாரம் தான். இப்போ பெரிய அளவுக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளங்களும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும். இது நீங்கள் கொடுத்தது, வாங்கினது, பேசுனது, செஞ்சது, செய்கிறேன்னு சொன்னது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்க்கும்பொழுது சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வாரம் தான். ஸோ பல்வேறுபட்ட சகிப்புத்தன்மை, சகிச்சுக்கிட்டு போனது, இன்னும் சொல்லப்போனால் எங்கேயுமே பகைச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது உள்ளேயுமே ஒன்றும் பண்ண முடியாது. இது வேணும், இதுக்காக அது வேணும், அதுக்காக இது வேணும், அது சரியாக வேணும், இதுவும் சரியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் வேணும். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும், எல்லாத்தையும் வேணும். எல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்காங்க, நம்மளும் அவங்கள நம்பி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஒரு கடுமையான குழப்ப அமைப்புகளில் இருந்தீங்கன்னாக்கா, அந்த குழப்ப அமைப்புகளில் இருந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து டப்புன்னு ரிலீஸ் ஆகிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காரணம் இந்த சனி கூட இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், கொஞ்சம் உங்களுடைய சுய குணத்தையே இழந்துட்டு கொஞ்சம் அமைதியாக கை கட்டி வாய் மூடி போகக்கூடிய அமைப்பில் தான் இருந்திருப்பீங்க. எதுவுமே பேசவும் முடியாது, பேசாமல் இருக்க முடியாது உள்ளுக்குள்ளே நினைக்கிறதையும். அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் போயிட்டு இருந்த சிம்மராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும். நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக மாறும். ஒன்றும் பெரிய அளவு குழப்பம் இருக்காது. ஒரு வேண்டப்பட்ட ஒரு வாரம் தான். அதுக்கு அடுத்த நிலைமையாக செவ்வாய், இந்த ராசிக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8ல் மாறக்கூடிய, 8 நெருங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனாக்கா, வேண்டப்பட்டவங்களுக்கு தான் ஏதாச்சும் இழப்புகள் வரும். சிம்மராசி நபர்களுடைய வேண்டப்பட்டவர்களுக்கு ஏதேனும் இழப்புகள், இல்லை பின்வாங்குதல், இல்லை சரிக்கு உழுதல், இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வரும். அதர்வைஸ் சிம்மராசி நபர்களுடைய நஷ்ட அமைப்புகள், திடீர் இழப்பு, திடீர்னு பின்வாங்கினது, திடீர்னு சுணக்கமானது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவாக பாசிட்டிவ் மூடில் மாறக்கூடிய ஒரு வாரமாக நீங்கள் வச்சுக்கலாம்.